ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நோ நேம். இப்போதைக்கு இந்த கேம் பிளேயில் நம்ம பிளேட் பால்னு ஒரு சிமுலேட்டர் தான் ஆட போகிறோம். இதில் நான் ஏற்கனவே நிறைய ஆடி இருக்கேன். ஒரு நாள் இந்த கேம்குள்ளே உள்ளே வந்துட்டு வெளியில் போனேன். அதுக்கே எனக்கு ஒரு ஃப்ரீஸுன்னு ஒரு எபிலிட்டி இங்கே ஒன்று கொடுத்துருப்பானுங்க. அதை வச்சுட்டு பால் என்னால் ஃப்ரீஸ் பண்ணி அதை அடிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கீழே விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க முடிச்சிட்டோன்னே தான் நம்மளால் விளையாட முடியும். அதற்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். இப்போதைக்கு நான் டெய்லியும் வீடியோ போடுவேன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் தம்பிக்கிட்ட வேறு சவால் விட்டேன், 2 மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துறேன்னு. உங்களால் தான் கைஸ் முடியும். நீங்கள் தான் கைஸ் எனக்கு ஏற்றி சேலஞ்சில் நான் ஜெயிக்கணும் கைஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வேறு எனக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அதுக்கு காப்பி ரைட்ஸ் ஆகிடுச்சு கைஸ். என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. வருத்தமாக இருக்கிறேன். ஓகே, ஸ்பின்னிங்லாம் இருக்குது. ஸ்பின்னரில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு வேறு தெரில. இப்போதைக்கு கேமை எப்போ ஆரம்பிப்பானுங்கன்னு வேறு தெரில. இன்னும் நிறைய பேர் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போதைக்கு ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கில்ஸில் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும். இதோ இருக்குது, இதில் நம்ம காசு கொடுத்து வாங்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம மேட்ச்சுக்குள்ளே தான் போக போகிறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு கைஸ், அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்கு வந்துட்டேன். இப்போதைக்கு மேட்ச்சுக்குள்ளே போக போகிறோம். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? நான் அது ஸ்க்ரீன் வச்சுருந்தேன், டக்குன்னு எரர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம். மொத்தம் ஒரு 10 மேட்சாவது போடுவேன்னு நினைக்கிறேன். வாங்க, 20 நிமிஷத்துக்குள்ளே 10 மேட்சாவது போடலாமா? 2 நிமிஷத்துக்கு ஒரு மேட்ச்னாலும் வரும். இப்போயும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். ஓரமாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீஸ் பவர்லாம் யூஸ் பண்ணலாமா? இப்போதைக்கு வேணாம் கைஸ், கொஞ்சம் போகட்டும். நமக்கு ஏதாவது வரும்போது நம்ம ஏதாவது பவர் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் வரமாட்டேங்குது. நம்ம நின்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் என் தம்பி வேறு டெய்லியும் என்னையும் வீடியோவில் போடுறான்றான். இனிமேல் அவன் கூடயே நான் நிறைய கேம் ப்ளே பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். அவன் பேரை வேறு யூடியூப்பில் சொல்ல சொன்னான், முகிலேஷ். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவன் தான் கேட்டான். ஓகே, இப்போதைக்கு நம்ம தான் ஆட போகிறோம். என்கிட்ட வர மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறேன். என்கிட்ட வரவே மாட்டேங்குது ரொம்ப நேரமாக. இங்கே நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என் தம்பியும் இனிமேல் கேமிங்க்கெலாம் வருவான். இப்போதைக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரீஸ் பவர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்தாலும் யூஸ் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு போனாலும் யூஸ் பண்ண முடியுது கைஸ். நல்ல பவர் தான், நல்ல எபிலிட்டி. ஃப்ரீயாகவே கொடுத்தானுங்க எனக்கு ஒரு நாள் விளையாடினதுக்கு. இப்போதைக்கு கைஸ் எனக்கு என்கிட்ட வருது கரெக்டாக அடிக்கும். கரெக்டாக இப்படி தான் என்னடா வருது மறுபடியும். ஓகே, கரெக்டாக என்னை பார்த்தே அடிக்கிறாங்க கைஸ். நம்மளும் கரெக்டாக அடிப்போம். இதில் குறி பார்த்து அடிக்க முடியுமான்னு வேறு தெரில. அவன் கரெக்டாக என்னை பார்த்தே அடிச்சுட்டு இருக்கிறான். இப்போ தான் மாறினா பட்டுன்னு வந்துட்டான் பாருங்கள். நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் எலிமினேட் பண்ணால் தான் காசு கிடைக்கும். காசு வச்சு நம்ம நிறைய எபிலிட்டிஸ்லாம் வாங்கலாம். 3 பேர் தான் கைஸ் இருக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நல்லா பண்ண முடியாது கைஸ், செம கஷ்டம். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட தான் கைஸ் வருது. கரெக்டாக அடிக்கிறேன். மறுபடியும் அடிக்கிறான். இவங்ககிட்ட போட்டி போட முடியுமான்னு தெரில. இது வரட்டும். அது ஓகே, வரட்டும். வருது. என்ன கைஸ், என்ன இவ்வளோ சீக்கிரமாக வருது? ஓகே, அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடணும் போல். ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டோன்னே அது ரிலீஸ் ஆகிட்டோன்னே வேறு யார்கிட்டையாவது போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு தான் நான் ஃப்ரீஸ் பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்மளால் கேமுக்குள்ளே போக முடியுமா? அது வரைக்கும் என்னென்ன எபிலிட்டிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கேமுக்குள்ளே வந்து. ஓகே, அடுத்த வாட்டி நம்ம என்னென்னலாம் எபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளால் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட 300 ரூபா இருக்குது. 300 ரூபா வச்சு என்னென்ன பவர்ஸ்லாம் வாங்க முடியும்னு வேறு தெரில. என்ன கைஸ், என்னது இது? டெய்லி ரிவார்டு. டெய்லி ரிவார்டு தேர்ட் டேயில் என்னடா வாங்குறேன்னு பார்க்குறீங்களா? நான் டெய்லி வருவேன் கைஸ் கேம் ஆடு. இந்த கேம் எனக்கு ஃபேவரேட்டு. நான் டெய்லியும் ஆடுவேன். ஸோ இது 3rd நாள். ஸோ காசு கொடுத்துருக்கானுங்க. இப்போதைக்கு 600 ரூபா இருக்குது. 600 ரூபாய்க்கு என்னென்னலாம் வாங்கலான்னு பார்க்கலாம் கைஸ். நிறைய இருக்குது. ட்ராகன் ஸ்வாம், ஸ்குசர், ஷேடோ ஸ்டெப், பிளிங்க்கு, எக்ஸ்ட்ரீவ் ட்ராப், ஃபோர்ஸ் ஃபீல்டு, வேறு ட்ராக்கிள், ரீப்பர். 3000 ரூபா, 4000 ரூபா, 12500 கைஸ். இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஐஸு முடிஞ்சிடும். இப்போதைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பவர் இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து நிறைய பவர்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க கைஸ். நல்ல டெவலப்பர்ஸ் தான். ஓகே, இப்போதைக்கு பிளாட்ஃபார்ம்னு ஒரு பவர்,
அது நல்லாவே இருந்தது. நான் நிறைய பேர்கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்காது. பிளாட்ஃபார்ம் வச்சு பட்டு 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 மேலே போயிடுவானுங்க. அவனுங்கிட்ட வரவே வராது. ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டோம் கைஸ். இப்போதைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே தான் போக போகிறோம். எனக்கு மேப் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு நான் 4 டீமில் போடுறேன். எவனும் கொடுக்க மாட்டான். இப்போது கிளாசிக்காக விளையாடுறோம். இன்னும் மறுபடியும் மேப் மாறிடுச்சு கைஸ். ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் மேப் பண்ணிட்டோம். டேமிட்டா யாருனாலும். ஓகே, இப்போதைக்கு வாங்க கைஸ். பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏய், என்ன இது வளர்ந்துருச்சு புதுசுன்னு. ஓ, இதுதான் பிளாட்ஃபார்ம்ஸ். என்ன கைஸ் இவ்வளோ லேட் ஆகுது? அந்த எபிலிட்டி பவர் பாருங்களேன், ரொம்ப லேட் ஆகுது ரிஸ்டோர் ஆகுறதுக்கு. இப்போதைக்கு ரொம்ப நேரமாக அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தது. திடீர்னு அடிக்கிறானு. ஓகே, இப்போ நம்ம தான் கைஸ் கரெக்டாக அடிக்க போகிறோம். கரெக்டாக அடிக்கலாம். பிளாட்ஃபார்ம் பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அடி தேவையில்லை, சீக்கிரத்தில் முடிஞ்சது பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கிறேன். எலிமினேட் ஆகிட்டான்ப்பா. காசு கிடைக்குது கைஸ் எலிமினேட் ஆனா. நான் எலிமினேட் பண்ணதான். ஜெயிச்சாலும் காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு கடைசியில் ஒரு எலிமினேட். பிளாட்ஃபார்மை போட்டு தப்பிக்கலான்னு நினச்சா பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஸ்பீடுக்கே வருது கைஸ். இதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஃபவுலு. இதெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி கைஸ் கேம் ஆட முடியும்? ஓகே, அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மொக்க பண்ணுது கைஸ். நீங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சு தப்பிக்கலாம் முடியாதா? நான் வீடியோலலாம் பார்த்தேன் கைஸ், தப்பிக்கிற மாதிரிலாம் காமிச்சானுங்க பிளாட்ஃபார்ம் வச்சு. ஓகே, அப்போ பிளாட்ஃபார்ம் சிலதுக்கெல்லாம் தான் நினைக்கிறேன். இவன் நான் என் ஸ்கின்லேயே வந்து ரக்கம் முளைச்சி ஏஎஃப்கே வேர்ல்டு இன்டாக்ட். வேணாம்ப்பா, எனக்கு ஏஎஃப்கே பண்ணுறதே பிடிக்காது ஸ்பெஷலி. ஓகே, இப்போ நான் ஏதாவது ஒரு கேம் ஆடுறேன்னா அதை பற்றி நான் நிறைய சர்ச் பண்ணுவேன் யூடியூப்பில் கூகுள்லாம். இப்போதைக்கு நிறைய. ஓகே, வாங்க மற்றவங்க பிளேயர் எப்படி ஆடுறாங்கன்னு தான் பார்ப்போம். நம்ம டிப்ஸே யாரா இவன் கைஸ்? நிறைய பேர் நல்ல நல்ல ஸ்குவாட்லாம் வச்சுட்டு வராங்க கைஸ். செத்து தான் யார் இதை பாருங்க கைஸ். உன்னோட ஸ்குவாடு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. நான் மூவ் பண்ணல, அவன் தான் மூவ் பண்ணுறான் எனக்கு காட்டுது. ஆனால் இவன் என்ன கைஸ் இது தரமாக இருக்குது. ஓய், இவன் தான் கைஸ் பயங்கரமாக இருக்கிற ஒரே இடத்துல நின்று கம்பஸ். இவன் தலையில் 3ன்னு காட்டுதான். அப்போ 3 வாட்டி இந்த கேம் பிளே ஜெயிச்சிருக்கான்னு இருப்போம் கைஸ். நான் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலை. எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒன்றாவது பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இவனும் பயங்கரமாக தான் கைஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆடணும் கைஸ். ஒரே இடத்துல நீங்கள் பச்சாக் 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 பச்சாக்குன்னு போகுது. பயங்கரமாக ஆடுறான். எலிமினேட்லாம் தரமாக பண்ணுறான். நல்லா பண்ணுவேன். செட்டாங்க ஆடுறாங்க. ஓகே, இவனும் பயங்கரமாக தங்கி வச்சுருக்கிறான். பம்பு செட்டை வச்சுக்கிட்டு பச்சாக்கு பச்சாக்கு. அவன்கிட்ட வரவே மாட்டேங்குது பாருங்களேன். அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்கிறானுங்க. என்ன மலக்கிறதுக்குள்ளே ஜெயிச்சிட்டான். இவனே தான் கைஸ் ஜெயிச்சிக்கிட்டே இருக்குதான். போன ஆட்டமாக இவன் தான் ஜெயிச்சான், இந்த ஆட்டமே இவன் தான் ஜெயிச்சு. அவனை ஜெயிச்சு நம்ம காட்டுறோம் கைஸ். நம்ம ஜெயிக்கணும். நோ நேம் கேமிங் வரணும் கைஸ். நான் பார்க்கணும். இப்போதைக்கு எல்லோரும் கிளாசிக்கே கொடுக்குறாங்க. எனக்கு 2 டீமு 4 டீமு வந்தால் நல்லா தான் இருக்கும். எவனோ பண்ண மாட்டான். இப்போதைக்கு நம்ம நார்மல் இதுலேயே போவோம். ஓகே, கேமிங்குள்ளே போகலாம். கேமிங் ஸ்டார்டிங் கேமிங். ஓகே, இப்போதைக்கு நிறைய பேர் இருக்கிறானுங்க கைஸ். எனக்கு வர்றதே ரேராக தான் கைஸ் இருக்குது. என்ன இது மரம் மறைச்சிட்டு இருக்குது? மறந்துச்சு. ஓ, ஒருத்தன் கில் பண்ணால் அங்கே மரம்லாம் மொழிகுது. ஓகே, நம்மளுக்கு கில் பண்ணி காசு எடுத்துடலாமா கைஸ்? அதுக்கு என்கிட்ட வரணும். என்கிட்ட வர மாதிரியே இல்லை. கொஞ்சம் பிளேயர்லாம் சுற்றுலான்னு தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்கிட்ட வர மாட்டான். அது வரைக்கும் நல்லது கைஸ். இது நம்ம இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன் கைஸ். 3வது மேட்ச் இது நமக்கு. 3வது மேட்ச்லையாவது நம்ம ஜெயிக்கலாமான்னு பார்க்கலாம். இன்னும் இந்த எபிலிட்டியை நான் யூஸே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். காலை வரிச்சு நீங்கள். பட் யூஸ் பண்ணுவேன் இக்கட்டான சூழ்நிலையில். ஓகே, இப்போதைக்கு நல்லா தான் கேம் ப்ளே போயிட்டு இருக்குது. மேட்சும் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமிங்க்கும் நான் கூப்பிட்டேன் சஞ்சய் பாப்ஸ் கேமர் வரீங்களா இல்லையான்னு. அவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த கேமிங்க்கும் வரல. அடுத்த கேமிங் அவரை வச்சா இல்லைனா என் தம்பியை வச்சான்னு தெரில. இப்போதைக்கு என்கிட்ட வருது கைஸ். இப்போதைக்கு நான் பவரை ரொம்ப கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீசிங் பவர் யூஸ் பண்ணேன். எவனோ ஒருத்தர் ஃப்ரீசிங் பவர் யூஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அட்டாக். எவன் ஃப்ரீசிங் பவர் யூஸ் பண்ணாலும் யாருக்கு வந்தாலும் வந்தாங்க கைஸ். ஃப்ரீசிங் எலிமினேட் பண்ணிட்டான். OMZ எவன் தெரில கைஸ். கரெக்டாக அடிக்கலாம். இந்த வாட்டி எத்தனை பேர்? 4 பேரா? 4 பேருன்னு தான் கைஸ் நினைக்கிறேன்.
நாளைக்கு நான் ஒருத்தன் நான் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு வந்துடுவேன் கைஸ் நான். இவன் தான் என்னையே அடிச்சிட்டு இருக்கிறான். அவன் வரான். வராதா என்கிட்ட அமைதியாக போடா. வராதா. டபுள் எலிமினேட். ஒரே மேட்ச்சில் 2 எலிமினேட் பண்ணிட்டேனா. கைஸ் செத்துட்டேன் கைஸ். நான் அழுத்தினேன் கைஸ். பட் சாவடிச்சு என்ன. இதுக்கு நான் காரணமாக முடியாது. நான் காரணமே ஆக முடியாது. இப்போதைக்கு வேறு ஒருத்தன் வின் பண்ணியிருக்கான். ஓகே இப்போதைக்கு மறுபடியும் நம்ம கிளாஸுக்கே போகலாம். எவனும் வரமாட்டேன். 2 டீம் போகலாமா? ஆனால் விடுங்க கிளாஸுக்கே போவோம். ஓகே இப்போதைக்கு கிளாசிக் கேம் பிளே போகிறதுக்குள்ள போவோமா மாட்டோமா? போயாச்சு கைஸ். வந்தாச்சு. இப்போதைக்கு மறுபடியும் மூலையிலேயே இருப்போம் கைஸ். நம்ம இதுக்கப்புறம் இந்த வாட்டியாவது நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக ஜெயிக்கவே இல்லை. இதுலையாவது நான் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு சுற்றிக்கிட்டே இருப்போம் கைஸ். எவன்கிட்ட வருதோ அவன்கிட்ட மட்டும் மரம் முளைக்குதுடா. எவன் ஒருத்தன் சாவடிக்கிறான் கைஸ். அவன் சாவடிக்கிறதுல அப்படியே மரம் முளைச்சிக்குது அவனுக்கு. சுடுகாடா இருக்கிறானோ அதெல்லாம் எப்போ வரும்னு எனக்கு தெரில கைஸ். ஆனால் அதெல்லாம் நான் ப்ரோ பிளேயர் ஆவேன். இதுக்கு பார்ட் 2 போடலாமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் இருக்கிறீங்க இன்றைக்கி. ஓகே இது கேம் பிளே நல்லா தான் போய்ட்டு இருக்குது. என்கிட்ட வந்துருச்சு. இந்த வாட்டி நான் ஜெயிப்பேன் கைஸ் கரெக்டாக. மறுபடியும் பாருங்களேன் என்னையே பக்கத்தில் இருக்கிறவன் செத்துட்டாங்க. ரேண்டமாக தான் இது போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டே அடிச்சோன்னா என்கிட்ட தான் வருது. சில டைமில் தான் வேறு மாதிரி போகுது. ஓகே இப்போதைக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. என்கிட்ட வரலன்னு நினைக்கிறேன். லாக் வேறு ஆகுது. ஓகே எதுவும் இல்லை. இதுதான் மறுபடியும் ஓகே கைஸ். இனிமேல் என்கிட்ட வர ஃப்ரீஸ் பண்ணிட்டானுங்க கைஸ். பாலை ஃப்ரீஸ் பண்ணிட்டானுங்க. இந்த கேம் நம்ம இதுக்கு ஃப்ரீஸ் பவரே வச்சுருக்கலாம் போல். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன கைஸ் பிளாட்ஃபார்மே நல்லாவே இல்லை கைஸ். இந்த எபிலிட்டி மற்ற இதில் நான் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றிடுவேன். மாற்றாமலாம் இருக்க மாட்டேன். பிளாட்ஃபார்மே என்னடா ஃபுட்பால் ஆட்டு இருக்கிறானே நடுவில் இருந்து செத்துட்டான் கைஸ். பாவம் அவன். இப்போதைக்கு என்கிட்ட தான் கைஸ் வருது. அட்டாக். அடுத்தது மறுபடியும் என்கிட்ட தான் கைஸ். அட்டாக் கைஸ். நான் அட்டாக் கொடுத்தேன் கைஸ். பிளாக்கு நான் சாவடிச்சு போட்டான் கைஸ். இதெல்லாம் ரொம்ப வெரி ராங் கைஸ். நான் கொடுத்தேன் கைஸ். சாவடிச்சு போட்டான். ஓகே கைஸ் நம்ம கிவ் அவே பண்ணாமல் ஆடுவோம். ஜெயிக்கிற வரைக்கும் இந்த கேம் ஓடிக்கிட்டே இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள் 20 நிமிஷத்துலேயே நான் முடிச்சிடுவேன். கண்டிப்பாக முடிச்சிடுவேன் கைஸ். இப்போதைக்கு 13 நிமிஷம் ஆகிடுச்சி. இன்னும் நான் ஒரு மேட்ச்சு கூட ஜெயிக்கலை. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு மற்றவங்க எப்படி ஆடுறாங்கன்னு நான் போனால் மட்டும் டக்குன்னு ஜெயிச்சிடுவானு. ஓகே இப்போதைக்கு நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நானும் கிளாசிக்கே செலக்ட் பண்ணுறேன். எல்லோரும் கிளாசிக்கே செலக்ட் பண்ணுறானுங்க. நான் மட்டும் வேறு ஏதாவது பண்ணேன்னா ஆடு. ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். சும்மா எபிலிட்டி மாற்றணும்ல. எபிலிட்டி இப்போ மாற்ற முடியுமா? எபிலிட்டி மாற்றுறதுக்குள்ளே போயிடுச்சு கைஸ் கேம் பிளேக்குள்ளே. ஓகே பரவாயில்ல. இந்த எபிலிட்டியை வச்சு ஆடுவோம் இப்போதைக்கு. இதை பாருங்கள் கைஸ். இதுதான் கைஸ் பிளாட்ஃபார்மு நம்ம யூஸ் பண்ண. நம்ம தூரமாக இருந்ததுனால ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்தா இதோ பாருங்கள். இதுதான் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகுது கைஸ். ஓவர் கிளிச்சு கைஸ் இந்த எபிலிட்டினால். பிளாட்ஃபார்ம் எபிலிட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். இப்போதைக்கு என்கிட்ட தான் கைஸ் வருது. கைஸ் நீங்கள் ஓட்டி கூட பார்த்துக்கோங்க. பட்டுன்னு அது எங்கேயோ ஃப்ரீஸ் ஆகி பட்டுன்னு வந்தது. நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் கைஸ். பட்டுன்னு எங்கேயோ ஃப்ரீஸ் ஆச்சு. பட்டுன்னு என் மேலே அடிக்க வந்துருச்சு. அதெல்லாம் வெரி ராங் ப்ரோ. ஓகே இப்போதைக்கு என்னென்ன எபிலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எபிலிட்டி நான் எப்படி யூஸ் பண்ண போகிறது இல்லைன்றனால நான் இதே எபிலிட்டியே வச்சுருக்கிறேன். எப்போயாவது ஒழுங்காக ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நம்ம கேம் வருமா வராதா? இப்போதைக்கு நம்ம எமௌண்ட்லாம் போட்டு பார்க்கலான்னு இருக்கிறோம் கைஸ். ஓகே எமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நிறைய எமௌண்ட்லாம் இருக்குது. ஒன்றா வாங்க கைஸ் போட்டு பாருங்க. என்னடா இது? கிக்கன் கிளாப் கரெக்டும் டங்குட்டுக்குட்டுக்குட்டும். என்னடா பயங்கரமாக மாஸ்டர் ஆகிட்டேன் நானே. இப்படிலாம் என்னடா கை காலெல்லாம் கிளிச் ஆகுது கைஸ். ரொம்ப கிளிச் ஆகுது கைஸ். ஓகே இப்போதைக்கு கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது
வாங்க கைஸ் நம்ம இது வாங்கிடலாம் கைஸ். என்கிட்டலாம் ரோப்ளாக்ஸ் காசுலாம் அவ்வளோ இருக்குது தெரியுமா. ஈஸியான இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி கைஸ். நான் அப்படி வாங்கிட்டு போவேன்னு மட்டும் நினைக்காது. என்கிட்ட ஒரு ரோப்ளாக்ஸ் காசு கிடையாது. என்னது இது தலை இல்லாதவனுங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட்டு கில்லு 1 கைஸ் 1 மில்லியன் கிட்ட கில் பண்ணி வச்சுருக்காங்க. 5 லட்சத்துக்கிட்ட வச்சுருக்காங்க கைஸ் வின்னு. நான் 5 லட்சம் மேட்ச் கூட போட்டது இல்லைடா. டேய் எப்பட்றா இப்படிலாம் இருக்கிறீங்க கைஸ். நம்ம நேம்லாம் இதிலலாம் இருக்கவே வாய்ப்பே இல்லை. 1 மில்லியன் கில்லு. நான் இது வரைக்கும் ஒரு 20 கில்லு கிட்டே பண்ணியிருப்பேனா. 1 மில்லியன் கிட்டே இருக்கிறாங்க கைஸ். அவனெல்லாம் டச் கூட பண்ண முடியாது. அவனா 5 லட்சம் கிட்டே இருக்கிறாங்க கைஸ் வின்ஸு. நான் இன்னும் ஒரு வின்னு கூட ஆகலை. ஓகே இந்த கேமில் நம்ம ஒரு வின் ஆகிடுவோங்க. அடுத்த பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணால் நான் பார்ட் 2 போடுவேன். கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா பார்ட் 2ல் வந்து நம்ம ஒரு 5 மேட்சாவது வின் பண்ணலாம் கைஸ். ஒரு 7 மேட்ச் போட்டு அதில் ஒரு 5 மேட்சாவது நம்ம வின் பண்ணுறோம் கைஸ். அப்ஜெக்டிவ் இல்லைனா 7 மேட்ச் ஜெயிச்சிடலாம் கைஸ். உங்களுக்காக நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இதில் நம்ம கேம் நம்ம நேம் இருக்கான்னு பார்க்கலாமா கைஸ். வந்து ஓகே வாங்க முதல்ல கில்லை பார்க்கலாம். கில்லில் இருக்குமா ஒரு 7 லட்சம் ஒன்றும் இல்லை. இதே நின்றுச்சு. 100 பேர் தான் காட்டுமா. அப்போ இதுலேயும் 100 பேர் தான் கைஸ் காட்டுது. அப்போ பேர்லாம் சதித்திரமே இல்லை வர்றதுக்கு. இவனுங்க எவ்வளோ நாளாக ஆடுறேன்னு தெரில. நான் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆனால் இந்த கேம்லலாம் என் நேம் வரவே வராது கைஸ். நான் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. நான் கரெக்டாக யாராவது பார்க்கலான்னு உள்ளே போகும்போது தான் ஜெயிச்சிடுவானுங்க பட்டுன்னு. இல்லை அதே ட்ரிக்காக யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். இப்போதைக்கு கிளாசிக்கே போடலாம் கைஸ். நம்ம விளையாடுறதுக்கு கிளாசிக்கில் போட்டு நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் கைஸ். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறோம் கைஸ். என் ப்ரோ பிளேயர் தனத்தை காட்டுறேன் கைஸ். ஓகே இப்போதைக்கு நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே உள்ளே வந்தாச்சு கைஸ். இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். எனக்கு இந்த மேப்பே பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். நார்மல் மேப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மேப் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ஆனாலும் இந்த மேப்லேயே நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ் இந்த வாட்டி. ஓகே இதான் லாஸ்ட்டு மேட்ச் நான் போடுறது. கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் கைஸ். கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் கைஸ். இந்த கேம் பிள்ளையில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த கேமிங்கில் ஒரு மேட்சாவது வின் பண்ணிட்டு தான் கைஸ் போவேனே. ஓகே வாங்க இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. என்கிட்டே இந்த வாட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுது கைஸ். அதுதான் இதுவே சொல்லிடுச்சு. இனிமேல் நம்ம தான் கேம். இனிமேல் நம்ம தான் அப்புறம் பிளேயர். இங்கேருந்து தான் வருது கைஸ். கரெக்டாக அடிப்போம். அவன் யாரா தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஓகே கைஸ் நம்ம தான் கைஸ் ஜெயிக்க போகிறோம். கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் கைஸ். இப்போ பாருங்க கைஸ் அடிச்சிட்டோடனே செத்து அவனுக்கு மரம்லாம் வளருது. சீடாக இருப்பானோ மறைஞ்சிச்சு கைஸ். அது மேலே ஏறலான்னு பார்க்கணும். மறுபடியும் முளைக்குது. எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். அவன்கிட்டேருந்து முளைக்குது கைஸ். நம்மளும் அந்த மாதிரி வாங்கலாம் கைஸ். போக போக இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3லாம் போடலாம் கைஸ். கண்டிப்பாக ஜஸ்ட்டு கைஸ் இப்போதைக்கு கரெக்டாக என்கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டானுங்க கைஸ். ஓகே என்கிட்ட வரணும் கைஸ். என்கிட்ட தான் கைஸ் வருது. என்கிட்ட வருது கைஸ். கரெக்டாக அடி. இன்னும் 3 பேர் தான் கைஸ். 3 பேர் இல்லைனா எஸ் இன்னும் ஒரே ஒருத்தங்க தான் கைஸ். ஜெயிச்சிட்டேன்னா நான் ஒரு வின் பண்ணிட்டேன். ஜெயிச்சிட்டேன். இல்லை கைஸ் வருது கைஸ். அடி பின்னாடிலேருந்தே அடிப்பண்டா. மேலே போகிறான் கைஸ். வின்னிங் கைஸ். நோ நேம் வின்ஸ். ஓகே மண்டையில் பார்த்தீங்களா கைஸ் நெருப்பு போட்டு ஒன்று இந்தா இது கரெக்டாக வரும்போது கைஸ் இது என்னடா இது ஏதாவது ஒன்று போட்டு விட்றான் கைஸ். ஓகே கிளாசிக்கே போடலாம் கைஸ். இப்போ பாருங்க கைஸ் மண்டையில் எனக்கு நெருப்பு போட்டு ஒன்று வந்துருச்சு. இதுக்காக தான் கைஸ் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி 5 லட்சம்லாம் எங்களாலலாம் போக முடியாது. ஆனால் பார்ட்டு போக ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே இந்த ஒரு மேட்ச் மட்டும் போட்டுடலாமா இல்லை வீடியோ லென்த்தாக அதிகமாகுது கைஸ். நம்ம இந்த கேம் பிளேவோட இந்த இடத்தோடையே முடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். எல்லார் கண்ணுக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். த ப்ரோ பிளேயர் ஆஃப் என்னடா ஒன்று எடுத்துகிட்டு இவ்வளோ சீன் போட்டுன்னு பார்க்குறீங்களா. அடுத்த இது இவ்வளோ 6 வரும் கைஸ். இந்த மேட்ச்சில் 5 ஜெயிப்பேன் கைஸ். கூட இது ஒன்று சேர்த்தா 6 கைஸ். பாருங்கள் அடுத்த பார்ட்டை நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே அடுத்த கேம் பிளேயில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஏதாவது டீம் மேட்ச்சா என் தம்பி கூட சேர்ந்து நான் போடுவேன். ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இப்போ வேறு வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறான்றான் முகிலேஷ். ஓகே அவனோட ப்ரொஃபைல் வந்து கேடி பிள்ளைங்கோ. ஐத்தியக்கார மாதிரி நேம் வச்சுருக்கான் கேடி பிள்ளைங்கோன்னு. ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே பாய்
see you டாடா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.